நீங்க ஒரு சில இடங்கள் பார்த்து இல்ல இந்த இடத்துக்கு போனா நல்லது நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது பர்சனலா ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை, எல்லா சமாதிகளும் ஜீவ சமாதி ஆகிடாது. அதில் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் ஒரு மனிதன் தன் ஆற்றலோட வாழறான், வாழுங்காலங்களில் எல்லாரும் நல்லா இருக்கணுன்றான், அதே எண்ணத்தில் அவன் விதைக்கப்படுறான். அவனை உள்ளே வச்சிடறோம் நம்ம. அந்த இடத்துல அவன் உள்ளே போன பிறகும் அவன் எண்ணம் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான். அந்த மாதிரி ஒரு எண்ணம் கொண்ட இடத்துக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட மனமும் உங்கள் உடலும் மாற்றப்படும். இப்போ நம்ம ஒரு கோவில் அப்படின்னா நம்மளால் உருவாக்கப்பட்ட இடம் அது. பல எந்திரங்களை பதிச்சு சக்திகளை உருவாக்கி நம்ம உருவாக்குறோம். கோவிலோ அது ஒரு ஸ்பேஸ், ஒரு கான்சென்ட்ரேட்டட் ஸ்பேஸ்னால் நம்ம உருவாக்குறது. ஆனால் ஜீவ சமாதி அப்படின்றது ஒரு மனிதன் ஆற்றல் பெற்று அவன் உள்ளே விதைக்கப்படுறான். அப்போ அந்த இடத்துல அந்த சக்தி இருக்கும். எல்லா மனிதர்களும் அப்படி விதைக்கப்படுறாங்கன்னா இல்லை. இப்போ என்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பேர் கடந்து வந்திருக்கோம், பல மகான்களாம் பார்த்து வந்திருக்கோம். அதில் என்ன நான் இது என் கருத்து. இது ஏன்னா எல்லாருக்கும் பலவிதமான ஒரு கருத்துக்கள். என் கருத்துன்னு கேட்டிங்கன்னா நான் 2 பேரை என் வாழ்க்கையில் பெரிய ஒரு அம்சமாக பார்க்க